லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து அப்பில் போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கோட எஃப்ஐஐ நெட் சேல் லாஸ்ட் வீக் வந்து ஐடியோட இன்டெக்ஸ் வந்து ஜானில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் 4.26 இருந்துச்சு. லாஸ்ட் மந்த்து ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் கேஎன்வி கேபிட்டல் சர்வீசஸ். லாஸ்ட் வீக் நம்ம ஒரு மார்க்கெட் பற்றி அப்டேட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணோம் லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து அப்பில் போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருந்துச்சு. ஓப்பனிங் வந்து 22,521 ஓப்பன் ஆச்சு நிஃப்டி. அண்ட் ஐ வந்து க்ளோஸ் அப்போ 22,676 போயிட்டு லோ 314 22,314 க்ளோஸ் வந்து 22,397 க்ளோஸ் அபவுட் 22,400 வந்து மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பெருசாக மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி எஸ்டர்டே லாஸ்ட் வீக்கில் இல்லை. ஓகே, வாங்க பார்ப்போம் இந்த வீக் அதுக்கு என்ன ரீசன்னால வந்து மார்க்கெட் நியூட்ரலாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் வீக்கோட எஃப்ஐஐ நெட் சேல் க்ளோஸ் அபவுட் 5,700 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஐ என்ன பண்ணாங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் க்ளோஸ் அபவுட் 5,500 crores பர்ச்சேசிங் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேசிங் வந்து 5,500 நடந்திருக்கு. அப்போ நீங்கள் நெட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அபவுட் ஒரு 200 crores. அப்போ 200 கோடி தான் இருக்குது நெட் ஃப்ளோ. அதனால தான் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நியூட்ரலாக வந்து மேலேயும் போகல, டவுனும் ஆகலை. அதனால நியூட்ரலாக வந்து மார்க்கெட் இருக்குது. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இண்டஸ்இண்ட் பேங்கோட ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸோட போர்ட்ஃபோலியோ 2,000 crores லாஸ் ஆயிருக்கு. இதனால என்னன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் நெட்வொர்த்தில் 2% வந்து டவுன் ஆயிருக்கு. அதனால இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேர்ஸ் 30% லாஸ்ட் வீக் மட்டும் மைனஸில் போயிருக்கு. இது ஒரு ரீசன். தேர்ட் பாயிண்ட், லாஸ்ட் வீக் வந்து ஐடியோட இன்டெக்ஸ் வந்து 3% டவுன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஐடி கம்பெனி எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரெவன்யூ பார்ட் இருக்கு. ஏன்னா யூஎஸோட வந்து எக்கனாமிக் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால, ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஐடிக்கு கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து ஒரு 3% வந்து மார்க்கெட் ஐடி இண்டெக்ஸும் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 10 கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா 8 கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் ரெவன்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெவன்யூவை விட அதிகமாக வந்தால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட டவுனில் வரும்போது டிஃபால்ட்டாக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிள். இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் எல்லாருக்கும். இன்ஃப்ளேஷன்ஸ் இப்போ கம்பேர் பண்ண லாஸ்ட் ஜானில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் 4.26 இருந்துச்சு. லாஸ்ட் மந்த்து 3.62. ஒரு பெரிய சேஞ்சஸ். ஏன்னா இன்ஃப்ளேஷனுக்கு ரெடியூஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். இதனால எக்ஸ்பெக்டேஷன் மேபி ஆர்பிஐ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குங்கிறது எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கட் பண்ணால் இன்னுமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோம் லோனுக்காக இருக்கட்டும், அதர் லோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இதெல்லாமே வந்து லாஸ்ட் வீக்கோட மேஜரான நியூஸ். இதனால தான் மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருந்துச்சு. ஏன்னா பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. அதனால் வந்து பெரிய மார்க்கெட் வாலட்டிலிட்டி இல்லாமல் நியூட்ரலாக மார்க்கெட் இருந்துச்சு. சரி, வாங்க இந்த வீக் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வீக் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 22,500 வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,600 போகும். சப்போஸ் அதே வந்து 22,300 பிரேக் ஆச்சு டவுனில் போச்சு அப்படின்னா 22,200 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. பட் ஒன்ஸ் என்னன்னா மந்த்லி லெவல் போகும்போது 22,600 பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது மேபி கம்மிங் வீக்கும் வரலாம், ஆர் நெக்ஸ்ட் வீக்கோட வரலாம். ஆனால் ஒன்ஸ் எப்போ வந்து 22,600 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதோ அதுக்கப்புறம் 22,900 23,000 வரைக்கும் போகலாம். பட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னன்னா, 22,900 போனாலும் 23,000 போனாலும்
எகெயின் மார்க்கெட் லாங் டேர்மில் அனதர் ஒரு 3 to 6 மந்த்துக்கு டவுன் போகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. ஏன்னா எகெயின் அந்த 21,000ங்கிறது ஒரு மேஜர் ஒரு பாயிண்ட்ஸாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறதுனால. இதனால மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் அதிகம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா செப்டம்பர்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷன்ஸில் இருக்குது, ஓவர் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன லெவல்ல இருந்து இப்போ க்ளோஸ் அபவுட் ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 டவுன் ஆயிருக்கு. பட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த 21 தான் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, பாய்.